ஹாய், வெல்கம் டு கவிஸ் ரெசிபி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சப்பாத்திக்கான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பேர் தால் தடுக்கா. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டம்ளர் அளவு ஒரு டம்ளரில் பாசி பயறு எடுத்திருக்கேன். அரை டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 3 சேர்த்து 1.25 டம்ளர் வந்திருக்கு. இதை 3ஐயும் சேர்த்து நல்லா கழுவிட்டு வந்துடலாம். இந்த 1.25 டம்ளர் பருப்புக்கு நம்ம 3 மடங்கு தண்ணி வைக்கணும். 3 மடங்குனா 5.25 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நான் ஒரு 1/4 டம்ளர் கட் பண்ணிவிட்டு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம பாசி பயிறு பச்சையாக தான் சேர்த்துருக்கோம், அதை ஊரெல்லாம் வைக்கல. அப்போ அது நல்ல கொலையாக வேக விடணும். அதனால் 5 டம்ளர் தண்ணி சேர்த்து அது 4 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா குக்கரில் மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். அதை இந்த பக்கம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடலாம். கடுகு எல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். அந்த உளுந்து லைட்டாக செவக்க ஆரம்பித்த உடனே ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இந்த மிளகு நல்லா பொரியணும். இப்போ அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை கழுவி அதையும் இது கூட சேர்த்து எல்லாம் நல்லா இந்த எண்ணெயில் நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்ல ஒரு வாசனை வரும். அந்த சீரகம் மிளகோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா எல்லாம் பொரிஞ்ச உடனே ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இது நல்லா வதக்கணும் அப்படின்னா பொன்னிறமாக ஆக தேவையில்லை. கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 3 பச்சை மிளகாயை குறுக்க நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த 3 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்தோம்ல, அதுதான் இந்த டிஷ்ஷுக்கான காரமே. வேறு காரத்துக்கு எந்த பொடியும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போது அது நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் 2 தக்காளியை நல்லா கழுவிட்டு குட்டியாக கட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா 3ஐயும் நல்லா வதக்கணும். அது நல்லா ஓரளவு வதங்கினோன்னே இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சள் சேர்த்தோம்னா வெங்காயம் தக்காளியும் சீக்கிரம் வதங்கும்னு சொல்லுவாங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த மஞ்சள் பொடியோட பச்சை வாசம் போகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த பக்கம் நம்மளோட தால் நல்லா வெந்துருச்சு, கொஞ்சம் தண்ணியே இருக்குது. இப்போது உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை ஒன்றும் பாதியமாக மசிச்சுக்கோங்க. நான் மசிக்கலை. ஏன் அப்படின்னா அந்த சப்பாத்தி சாதத்தோடு சாப்பிடும்போது அது வாயில் கடிபடும், அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் மசிக்காமல் அப்படியே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மசித்து அதை அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அது நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கோம்ல, அதோட இந்த தாளையும் சேர்த்துக்கலாம். எல்லா தாளையும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியும் இருக்குது, அந்த தண்ணியும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு உப்பு சேர்க்கலை. இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரத்தை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் பச்சை மிளகாயை இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தாலோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை கெட்டியாக வேணும் அப்படின்னா இதோட அப்படியே விட்டுறலாம். இப்போ இந்த தால் தக்காளி வெங்காயத்தோட நல்லா கொதிக்கணும். நல்லா அது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம். இந்த தால் தடுக்கா பார்த்திங்கன்னா நார்த் சைடு சப்பாத்தியோட அவங்க ரெகுலராக எடுத்துப்பாங்க. இது ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிறதுனால நம்ம தனித்தனியாக ப்ரோட்டீன் தனியாக கார்போஹைட்ரேட் தனியாக போய் தேட தேவையில்லை. நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு இது. இப்போது நம்ம ஒரு கையளவு கொத்தமல்லியை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் ஆப்ஷனல். இது வேண்டான்னு நினைக்கிறவங்க அதை விட்டுறலாம். இது இந்த தாலுக்கு ஒரு நல்ல க்ரீமி டேஸ்ட்டு கொடுக்கும். இது நல்லா கொதித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி அந்த வெள்ளரிக்காய் இதோட சேர்த்து சாப்பிடும்போது
ஒரு பேலன்ஸ்டு மீல் சாப்பிட்ட திருப்தி நமக்கு கிடைக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். Subscribe, like and share this video. Thanks for watching.